any number x to the power n is always divisible by x. இதோடைய மீனிங் என்னன்னா power of 2 always divisible by 2, power of 3 is always divisible by 3, power of 5 is always divisible by 5. இந்த நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, எந்த நம்பர் எடுத்தாலுமே இப்போ 7 to the power 2 அப்படின்னா கூட 7 into 7 it will be 49. 49 is divided by 7. அதே மாதிரி தான் 8 to the power 2 அப்படின்னா கூட ஆன்சர் என்ன வரும்? 8 into 8 64. அப்போ 64 will be divided by 8. அப்போ 10 to the power 3 நா கூட 1000 ஆன்சர் வரும். அப்போ 1000 is divided by 10. இப்போ 9 to the power 9 இருந்தாலும் 9 to the power 8 இருந்தாலும் 7 to the power 8 இருந்தாலும் 7 power 9 or 8 power 10 or 8 power 30 என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வரக்கூடிய ஆன்சர் அந்த நம்பரால கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகே, ஏன்னா இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை மல்டிப்ளையிங் த நம்பர் ரிப்பீட்லி, ரைட்? ஸோ அதனால கண்டிப்பா டிவைட் ஆகும். இப்போ அந்த ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 32 to the power 5 அப்படின்னு இருக்கு. பார்த்தோன்னே தெரியும் இது கண்டிப்பா 32ல டிவைட் ஆகும். செகண்ட் டேர்ம் 2 power 27, இது 2ல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஆனா நமக்கு ஆப்ஷன்ல இந்த ரெண்டு நம்பருமே இல்ல, இதுக்கு எல்சிஎம் எடுத்தா கூட 32 ஆன்சர் வரும், அதுவும் ஆப்ஷன்ல இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 32 power 5 அப்படின்னு இருக்கா. அப்போது இதை எப்படி எழுதலாம்னா, இட் கேன் பி ரிட்டன் அஸ் 2 to the power 5 whole power 5 அப்படின்னு எழுத முடியுமா? ஓகே, இதோட மீனிங் 2 power 5நாலும் 32நாலும் காமன் தானே. அதே மாதிரி பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட் ரூலை நம்ம படிச்சிருப்போம். எக்ஸ் டு தி பவர் எம் அண்ட் ஹோல் பவர் என், பவருக்கு மேலே ஒரு பவர் இருந்ததுன்னா எக்ஸ் டு தி பவர் mn மல்டிப்ளை பண்ணலாமா? அதே மாதிரி தான் பவருக்கு மேலே ஒரு பவர் இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது 2 to the power of 25. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் 2 power 25 தான் ஆன்சர் வரும். செகண்ட் டேர்ம் 2 power 27, இது வந்துட்டு 2 பவரில் தான் இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்துட்டு காமன் பேஸாக இருக்குது. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், பண்ணவும் முடியாது. அப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு பார்க்கும்பொழுது இதுவும் 2ல டிவைட் ஆகும் அண்ட் இதுவும் 2ல டிவைட் ஆகும். நமக்கு ஆப்ஷனில் 2 இல்லை. இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் பிரில்லியண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த 2 வந்துட்டு 3ஆ கன்வெர்ட் பண்ண முடியுமா? என்ன நம்பரில் மல்டிப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக 3ஆ கன்வெர்ட் பண்ண முடியாது. 2வை 7ஆ பண்ண முடியுமா? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. 2வை 11ஆ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பட் 10ஆ வந்துட்டு we can change. 2 which is multiplied by 5 it will become 10. அப்போ இங்கேயே நமக்கு ஆன்சர் 10 தான் அப்படின்னு தெரியும். பட் இதை ப்ராப்பர் மெத்தடில் போடணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இதுதான் வந்திருக்கு. இப்போ பாருங்க, இதுவும் நமக்கு பார்த்த உடனே தெரியும் கண்டிப்பாக 2ல டிவைட் ஆகும். 5 இஸ் எ ப்ரைம் நம்பர், 5ல மட்டும்தான் டிவைட் ஆகும். 1 and 5ல 5, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர்